For our meditation today, let us open the holy book of Exodus and read chapter 1, verse 17. யாத்திராகமம் இந்த நாளிலும் யாத்திராகமும் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 1:17. அத்துவச்சுவனும் தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிலீஷ் யாத்திராகமம் 1:17 1:17. But the midwives feared God and did not as the king of Egypt commanded them, but saved the men children alive. Hallelujah. Hallelujah. So here we read about a very evil rule which was passed by a Pharaoh who did not know about Joseph and his wonderful benefits which he did for the land of Egypt. இந்த எகிப்தினுடைய பார்வோனின் ராஜா அருமையான அந்த யோசேப்பின் மூலமாக செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் மறந்துவிட்டு பார்வோன் செய்கின்ற ஒரு அநியாயமான ஒரு காரியம் என்னவென்றால் இந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் வெட்டி போட வேண்டும் என்று அவன் கட்டளையிடுகிறான். A new Pharaoh arises which knows who does not know about Joseph. யோசேப்பை பற்றி அறியாத ஒரு புதிய அந்த ராஜா பார்வோன் அந்த எகிப்திலே ஏற்பட்டான். அவன் மூலமாகத்தான் இந்த கட்டளை எல்லாம் வந்தது. And this Pharaoh, he looking at the proportion, looking at the prosperity of the Israelites and their multiplication, he is afraid. இந்த பார்வோன், புதிதாக வந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கொண்டிருப்பதையும் அவர்கள் சுபிட்சமாக வாழ்வதையும் பார்த்து அவன் ஒரு மனதிலே ஒரு தீங்கான காரியத்தை அவன் செய்ய முற்பட்டான். Hallelujah. He thinks, he discusses with his counselors, if tomorrow if there is a war, then the Israelites may side with the enemy and they will get out from here. இந்த பார்வோன் தன்னுடைய மனதிலே இப்படியாக அவன் எண்ணம் கொண்டான். ஒருவேளை ஒரு போர் என்று வந்துவிட்டால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தனக்கு எதிராக இருக்கிற அந்த நபர்களோடு சேர்ந்து நாட்டிலே கலகம் விளைவிப்பார்கள் என்று இந்த நாட்டிலிருந்து போய்விடுவார்கள், கலகம் விளைவித்து இந்த நாட்டில் இருந்து போய்விடுவார்கள் என்று அவன் எண்ணம் கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. But and they planned to kill all the male children. அதனால் தான் எல்லா ஆண் குழந்தைகளையும் சாகடிக்க வேண்டும் என்று பார்வோன் எத்தனித்தான். And before that they also planned that also to keep them as slaves. ஆனாலும் பார்வோன் ராஜா அவர்களை எப்பொழுதும் அடிமைதனமாகவே வைத்திருக்க அவன் மனதிலே நிர்ணயம் பண்ணினான். And he set over them taskmasters. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கடுமையான வேலை வாங்கும்படி அதிகாரிகளை அவன் நியமித்தான். Hallelujah. Hallelujah. And but the more the Egyptians afflicted them, the more the children of Israel multiplied and grew. இந்த எகிப்தியர்கள் எவ்வளவாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்களோ அவளுக்கு அதிகமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பெருகினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். But the more they afflicted them, the more they afflicted them, the more they multiplied and grew. The more they multiplied and grew. And they were grieved because of the children of Israel. And they were grieved because of the children of Israel. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவோ அவர் பலுகி பெருகினார்கள்.
இஸ்ரவேலே ஆகையால் அவர்கள் இஸ்ரவேலை புத்திரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஆகிய அவர் இஸ்ரவேலின் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். So here we see this was the true situation the ground of Egypt. இதுதான் எகிப்து நாட்டில் நடந்த உண்மையான ஒரு நிலவரம். Hallelujah. Hallelujah. Wherever a child of God is, the place will be prosperous. தேவனுடைய பிள்ளைகள் எங்கு இருக்கிறார்களோ அந்த இடம் செழித்திருக்கும் காண்கிறோம். Hallelujah. Hallelujah. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத. கிறிஸ்துவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத. அவன் கொட்டை கொட்டை வருவான், வெட்ட வெட்ட வளருவான். கொட்டை கொட்டை உயருவான், வெட்ட வெட்ட வளருவான். கிறிஸ்துவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத. Hallelujah. Hallelujah. So we have to though the situation may seem contrary, the Lord is always working on our favor. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது. ஆனாலும் ஆனால் தேவன் நமக்காகவே உழைக்கிறார். Hallelujah. நமக்காக கிரியை செய்கிறார். Amen. நமக்கு சாதகமாக கிரியை செய்கிறார். Hallelujah. Here the midwives they did not obey the commandment of the king of Egypt. இந்த மருத்துவச்சிகள் அந்த எகிப்தின் ராஜாவினுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியவே இல்லை. Hallelujah. To kill the male children. அந்த ஆண் மக்களை சாகடிக்க வேண்டும் என்று எகிப்திய ராஜா சொன்னபொழுது அவர்கள் அதற்கு கீழ்ப்படியவில்லை. Hallelujah. Hallelujah. Instead, they went against that commandment. அவர்கள் அந்த ஆலோசனைக்கு எதிராக செயல்பட்டார்கள். Hallelujah. Hallelujah. Even if our Indian government tells us not to worship God or to worship the Hindu deities, we must have courage to tell no. ஒருவேளை இந்திய அரசாங்கம் நீங்கள் எல்லோரும் இந்து வேதங்களையும் இந்து கடவுள்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு கட்டளை கொடுத்தால் அதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. Hallelujah. Hallelujah. Because Shadrach, Meshach and Abednego were not afraid of Nebuchadnezzar's law. சாத்ராக், மேஷாக், ஆபத்நாகு என்பவர்கள் அந்த ராஜாவின் கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியவே இல்லை. Hallelujah. Hallelujah. When it comes to a matter of worship, அது தெய்வத்தை வணங்குகின்ற ஒரு காரியத்தின்று வரும் பொழுது we must obey the laws of the Bible. நாம் அப்பொழுது தேவ வேதத்தின் அடிப்படையில் நாம் கட்டுப்பட வேண்டும். Why does a person commit sin in his or her life? ஏன் ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் பாவம் செய்கிறான்? Hallelujah. Hallelujah. But before that, I want to tell you that these midwives, Shifra and Pua, I asked God how they had such a fear. They had such a fear of God in their lives, so that they kept the Hebrew children alive. I asked God, and God told me that because the law was written on their heart. நான் இந்த சிப்ராலும் போவாலும் அவள் தேவனிடத்திலிருந்து பெற்ற கட்டளை குறித்து நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது
ஏன் அவர்களுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்பட்டது என்று கேட்ட பொழுது அப்போது தேவன் சொன்ன ஒரு காரியம், அவர்கள் என் மீது வைத்த அவர்கள் இருதயத்தில் என்னுடைய கட்டளை எழுதியிருந்தது. அவருடைய இருதயத்தில் என்னுடைய கட்டளை எழுதப்பட்டபடியால் அவர்கள் இந்த மாதிரியான எபிரேயர் குழந்தைகளை அவர்கள் சாகடிக்கவில்லை என்பதனை அறிந்து கொண்டேன் என்று நாம் பார்க்கிறோம். Because they had a basic compassion on the people, on the Hebrew children. அவர்கள் இருவருக்கும் அந்த எபிரேயர் குழந்தைகள் மீது ஒரு பரிவு ஏற்பட்டது. Hallelujah. அல்லேலூயா. Wow. These two people, Shifra and Fua, they were Gentiles. இந்த சிப்ராலும் பூவாலும் அவர்கள் ஒரு புறஜாதி ஜனங்களாக இருந்தார்கள். Hallelujah. அல்லேலூயா. Now the holy apostle of the Gentiles talks about the Gentiles who do biblical things. இந்த புறஜாதி என்று சொல்லப்படுகிற ஜனங்கள் எல்லாம் வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்கள் வேதாகமத்துக்குரிய காரியங்கள் செய்வதை பற்றி பரிசுத்த பவுல் சொல்கிறார். வேதாகமத்திற்குரிய காரியங்களை செய்வதை பற்றி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். In Romans chapter 2 verse 14. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் இதை பார்க்கிறோம். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்குள்ளே தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். இங்கிலீஷ்ல for when the Gentiles which have not the law, for when the Gentiles which have not the law do by nature the things contained in the law, do by nature the things contained in the law, these having not the law, are a law unto themselves, are a law unto themselves. அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். which show the work of the law written in their hearts, which show the work of the law written in their hearts, their conscience also bearing witness, their conscience also bearing witness, and their thoughts the main while accusing or else excusing one another, and their thoughts the meanwhile accusing or else excusing one another. So the law of compassion was written in their hearts. அந்த ஒரு மனதுருக்கமின் நியாயப்பிரமாணம் அவர்களுடைய மனதுருக்கத்தின் நியாயப்பிரமாணம் அவர் உள்ளத்தில் இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தது நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Compassion is very important for ministry. இந்த இரக்கம் என்று சொல்லப்படுகிறது ஒரு ஊழியத்திற்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். Hallelujah. Hallelujah. When Lord Jesus Christ was in this world, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது he was a very compassionate person. அவர் மிகுந்த இரக்கமுள்ள ஒரு தேவனாய் ஒருவராக இருந்தார். That's why மனதுருக்கம் உள்ள ஒரு கர்த்தராக இருந்தார். That's why in the Holy Gospel of Matthew chapter 9 verse 29 we read, 9ஆம் அதிகாரம் மத்தேயு 29 நாம் வாசிக்கிறோம். 36. But when he saw the multitudes, he was moved with compassion on them. But when he saw the multitudes, he was moved with compassion on them. Because they fainted. And were scattered abroad. As sheep having no shepherd. So in our ministry, we must also have this. We must also see people like as Lord Jesus saw. நம்முடைய ஊழியத்தின் பாதையில் கூட நாம் மற்ற ஜனங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் ஒரு மனதுருக்கம் உள்ள ஒரு சிந்தனையோடு மற்ற ஜனங்களை நாம் பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. And we must provide for them not only spiritually but if possible we must
provide for their physical needs also. நாம் அவர்களுக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் மாத்திரமல்ல, அவர்களுக்கு தேவையான சிறிய சிறிய உதவிகளையும் நாம் செய்து நாம் மனதிற்கும் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. The missionaries who came to India, they had the policy of soup salvation. இந்திய தேசத்திற்கு வந்த மிஷனரிமார்கள் எல்லோரும் ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள். சோப் சால்வேஷன் என்று சொல்லுவார்கள். முதலாவது ஆகாரத்தை கொடுப்பார்கள், அப்புறமா அவர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சில காரியங்களை செய்வார்கள். அதற்கு பின்புதான் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். இந்த 3 காரியங்களை அவர்கள் மீது மனதுருக்கத்தோடு அவர் இந்த மிஷனரி பார்கள் செய்து முடித்தார். That's why Christianity grew in the beginning days. அதனால்தான் இந்த கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுகிறது ஆரம்ப நாட்டில் மிகவும் வேகமாக பரவினது. Hallelujah. அல்லேலூயா. Why does a person commit sin? ஏன் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான்? Because he forgets God is watching over him. அவன் ஒரு காரியத்தை அவன் மறந்து விடுகிறான். தேவன் என்னை காண்கிறார் என்ற ஒரு காரியத்தை. Hallelujah. அல்லேலூயா. Joseph had all reasons to had all the reason to sin against God. யோசேப்பு எல்லா விதமான ஒரு தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்வதற்கும் அவன் அவருடைய அனுகூலமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. But during that he says, how can I sin, do this great wickedness against God and against my master Potiphar? அவன் சொன்ன ஒரு காரியம், தேவனுக்கு முன்பாகவும் என்னுடைய எஜமானனுக்கு முன்பாகவும் நான் எப்படி இந்த அநியாயத்தை செய்வேன் என்று அவன் சொல்கிறான். Hallelujah. Hallelujah. That much he had a fear of God. அந்த ஒரு தேவ பயம் அவன் உள்ளத்திற்குள் காணப்பட்டது. Even so, in our workplace, in our family life, we must think like this. How can I do this thing against God? Firstly, God, and secondly, my parents. நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இப்படியாக சிந்திக்க வேண்டும். நான் எப்படி தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தையும் என்னுடைய பெற்றோருக்கு விரோதமாக இந்த பாவத்தையும் செய்வேன் என்ற ஒரு காரியம் நம் சிந்தையில் இருக்க வேண்டும். And secondly, we must also think, how can I do this great wickedness against God and my boss? நாம் இப்படியாக கூட நாம் சிந்திக்க வேண்டும். எப்படி தேவனுக்கு விரோதமாகவும் என்னுடைய எஜமானுக்கு விரோதமாகவும் எப்படி நான் பாவம் செய்வேன் என்ற ஒரு காரியத்தை கூட நாம் சிந்திக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. In the holy book of Psalms chapter 36, சங்கீதம் புத்தகம் 36ஆம் அதிகாரம் chapter 1, சங்கீதம் 36:1 we read, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. The transgression of the wicked saith within my heart. The transgression of the wicked saith within my heart. That there is no fear of God before his eyes. That there is no fear of God before his eyes. Hallelujah. 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 There is no fear of God before his eyes. அவனுடைய உள்ளத்தில் கண்களுக்கு முன்பாக தேவ பயம் இல்லை. Hallelujah. Hallelujah. Therefore he sees things what he should not see. அதனால் தான் அவன் பார்க்கின்ற காரியம் எதை பார்க்க கூடாது என்பதனை அவன் சிந்திப்பதில்லை. Hallelujah. Hallelujah. And he does not think it's sin to look with lust. நான் ஒரு பார்வை பார்க்கும்போது அதில் பாவம் இருக்கிறது என்பதனை அவன் அறிவதில்லை. Hallelujah. Hallelujah. So the basic thing is we must always have a fear, be afraid of the Lord, that we must have a reverential fear
out of God. நாம் தேவனுக்கு ஒரு மரியாதைக்குரிய பயம். மரியாதைக்குரிய ஒரு பயத்தை நாம் உள்ளத்தில் கொண்டிருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Fear of God is not if I do this, God will take revenge on me. It's இந்த not like that. பயம் இப்படியாக இருக்கக்கூடாது. நான் இந்த பாவத்தை செய்தால் தேவன் என் மீது வைராக்கியமாக பழி வாங்குவார் என்று நாம் சிந்திக்கவே கூடாது. Hallelujah. If I do this, God will prick my eyes. நான் இந்த காரியத்தை செய்தால் என்னுடைய கண்களை தேவன் பறித்துக் கொள்வார் என்று கூட நாம் சொல்லக்கூடாது. We should not think like that. We must think that out of respect, we must fear God out of respect. நாம் அவரிடத்திலே கொண்டுள்ள மரியாதை நிமித்தமாக நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். Hallelujah. For example, a wife prepares the best gravy possible for her husband according to his taste. ஒரு மனைவி தன்னுடைய கணவருக்கு ஏற்ற விதமாக ஒரு கறியை செய்வார்கள் என்று சொன்னால், Hallelujah. She makes it as the best, most tasty according to his preferences. அவன் கணவன் எப்படி விரும்புகிறானோ அது போலவே சுவையான ஒரு கறியை அவள் உண்டாக்கி கொடுப்பாள். Hallelujah. Similarly, we have to lead our life in such a way that our life is tasty to the Lord. அப்படியே நம்முடைய வாழ்க்கையும் கூட தேவனுக்கு உகந்ததாக, பிரியமானதாக, சுவையானதாக நாம் இருக்க நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். Hallelujah. 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 So let us I humbly then for this, to make our life tasty, to make our life, because in the New Testament period we have to offer our life as a living sacrifice. இந்த புதிய ஏற்பாட்டு சபையின் காலங்களில் நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு உகந்த சரீரமாக ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Hallelujah. So the Lord wants this sacrifice to be a tasty one to him. தேவன் நம்முடைய பலியை ஒரு சுகந்த வாசனையாக அவர் முகர வேண்டும். Hallelujah. For that the Lord has done maximum. அதற்காக தேவன் பெரிய காரியங்கள் நமக்காக செய்து முடித்தார். He has showed us how to give one's life as a sweet smelling sacrifice. எப்படி ஒரு வாழ்க்கையை நாம் நல்லதும் உண்மையானதும் சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். Through our Lord Jesus. அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். Hallelujah. Hallelujah. And now he wants us to follow the example of Lord Jesus. இப்பொழுதும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். With the footsteps which were on Calvary. அவருடைய கல்வாரியின் பாடுகளை நாம் நினைக்க வேண்டும். பாதையில் நாம் நடக்க வேண்டும். Hallelujah. Just like how he was put to death on Calvary. அவர் கல்வாரியில் எப்படி நமக்காக மரித்தாரோ, ஹல்லேலூயா, நாமும் நம்முடைய பாவங்களுக்கு நாம் மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய சரீரத்தை தேவனுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை சுட்டரிக்க நாம் தேவனுக்காக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. Now I request Mummy to pray and conclude how that we must give our bodies to God as a living sacrifice.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீதியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நிர்மல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நித்திய பிதா